அஸ்ஸலாமு அலைக்கும். ஜமாத் இஸ்லாமி ஹிந்தின் அறிக்கை. பத்திரிகை செய்தி. கடுமையான நடவடிக்கை தேவை. கள்ளக்குறிச்சி அதன் சுற்றுவட்டார கிராமங்களில் விஷச்சாராயம் குடித்து 180க்கும் மேற்பட்டவர்கள் பாதிப்புக்கு ஆளாகியுள்ளனர். இதுவரை 51 பேர் பலியாகி இருப்பது வேதனையை தருவதாகவும் இதில் ஈடுபட்ட அனைவர் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஜமாத் இஸ்லாமியின் மாநில தலைவர் மௌல்வி முகமது ஹனீஃபா மன்ஃபை தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் மது போதை பழக்கம் எதிர்கால தலைமுறையை சீரழித்துவிடும் என்ற அச்சம் மேலிடுகிறது. விஷச்சாராயம் மிக இலகுவாக கிடைக்கின்ற வகையிலே விற்பனை செய்யப்பட்டு வருவதும் போதிய சட்ட நடவடிக்கைகளை எடுக்காததும் அரசின் அலட்சியத்தை காட்டுகிறது. கடந்த ஆண்டு மரக்காணத்தில் விஷச்சாராயம் சாவுகள் ஏற்பட்ட போது அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்படி ஒரு நிகழ்வே இப்போது நடந்திருக்காது. சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் விஷச்சாராயம் காய்ச்சி விற்பவர்கள் மீது இதில் ஈடுபட்ட அனைவர் மீதும் மிக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். உயிரிழந்தவர்கள் குடும்பத்திற்கு 10 லட்சம் வழங்கி விட்டதால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடப் போவதில்லை. பூரண மதுவிலக்கே இதற்கான ஒரே தீர்வு என்பதை அரசு உணர்ந்து மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும். தமிழக அரசு அதிகாரிகள் மது விஷயத்தில் அரசுக்கு வருமானம் என்பன போன்ற போலி காரணங்களை சொல்லி சமாளிப்பதை விட்டுவிட்டு மதுவை முழுமையாக தடை செய்கின்ற வகையில் பூரண மது விலக்கை நடைமுறைப்படுத்துகின்ற வகையில் நடவடிக்கைகள் எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளுகிறோம். பொது மக்களும் இந்த பேரிழப்புகளை பார்த்த பின்பும் படிப்பினை பெற்றுக்கொண்டு மது போதை பொருட்களை ஒரு சமுதாய தீமையாக உணர்ந்து அதிலிருந்து விலக வேண்டும். எல்லாருக்கும் இதில் பொறுப்பு இருக்கிறது. மதுவை இந்த மண்ணிலிருந்து அகற்றாத வரை குற்றங்களை குறைக்க முடியாது. மது அனைத்து தீமைகளுக்கும் தாய். மது போதையை தடை செய்ய அரசு முன்வர வேண்டும். மக்களும் மதுவுக்கெதிராக உரத்து குரல் கொடுப்பதுடன் மது விலக்கிற்கு முழு ஆதரவையும் வழங்க வேண்டும். 51 உயிர்களை இழந்து வாடும் குடும்பங்களுக்கு இந்த துயரமான நேரத்தில் எங்களது ஆறுதல்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். மௌல்வி முகமது ஹனீஃபா மன்ஃபை, மாநில தலைவர், ஜமாத் இஸ்லாமி ஹிந்த், தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி.